ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறப்போ இதில் நமக்கு மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கண்ணு. ஓகேங்களா, இதுலேயும் நமக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதே மாதிரி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் ஆர் மீன் ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே எதை பண்ணுது, டினோட் பண்ணுது அப்படின்னா மீனை தான் டினோட் பண்ணுது. மீனுங்கிறது வந்து நமக்கு கொஷினில் வந்து ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஃபைண்ட் மீன் அப்படின்னாலும் நமக்கு மீன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, எதுக்கு, எக்ஸுக்கு. ஓகேங்களா, இது எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நமக்கு இ ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறோம். மீனுக்கு வந்து இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற நொட்டேஷன், ஆர் இது மியூ அப்படின்னு சொல்லுவோம். இ ஆஃப் எக்ஸ்னாலும் மீன் தான், மியூ அப்படின்னு சொன்னாலும் மீன் தான். ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, அதுவே எக்ஸ் இஸ் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா கண்டினியூஸ் அப்படின்னாவே இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலாக்கான நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா இதுதான் ஃபார்முலா, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இது ஃபார்முலா. ஓகேங்களா, சரி. இப்போ இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப், அதாவது இ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா ஜி ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டோம். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, சரி. அதே மாதிரி தான் நமக்கு கண்டினியூஸுக்கும் ஃபார்முலா இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதாக்கன்னு ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸுக்கு கேக்கு பதிலாக 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னென்னா 1 அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறோம். இந்த இதில் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 இங்கேயும் வந்து கொடுக்குறப்ப நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும் அப்படிங்கிறதான் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் இதுக்கும், இதுதான் ஜென்ரலாக ஃபார்முலா. ஓகேங்களா, சரி. அடுத்து வேரியன்ஸ். இதில் நமக்கு வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது தெரியும். இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் ஃபார்முலா எழுதலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா அது ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கலவா, அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ இந்த எக்ஸ் இதில் இ ஆஃப் எக்ஸ் இருக்குது. இந்த இ ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா மியூ அப்படின்னு எழுதலாம். அப்போ இப்படியும் எழுதலாங்கிறது ஃபார்முலா. இது ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க. இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததுன்னா இந்த ஈயை உள்ளே கொண்டு போகிறப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே வச்சுட்டு தான் இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பிங்கிறப்போ பி இன்ட்டு ஈங்கிறப்போ அதோட வேல்யூ ஈயோட வேல்யூ 1. ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3x + 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈயை உள்ளே கொண்டு போகிறப்போ எப்படி வரும்னா 3 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேரியன்ஸுக்கு எழுதுகிறப்போ இந்த ஏ வெளியே வரப்போ என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் வச்சு நமக்கு சம் போடுவோம். ஓகேவா, கொஷின்ஸ்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். இதே ஃபார்மேஷனில் தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 11.4ல் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபார் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வித் தி கிவன் PMFன்னு என்ன அர்த்தம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாவே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு அர்த்தம். முன்னாடி எக்ஸசைஸில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நமக்கு என்னென்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க கிவனில். ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10ன்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2, 5. எக்ஸுக்கு 2வும் 5வும் இருக்கிறப்ப அதாவது எஃப் ஆஃப் 2னா 1/10, எஃப் ஆஃப் 5னா 1/10. அதுவே எக்ஸுக்கு வந்து 0, 1, 3, 4ன்னு கொடுத்தோம்னா இந்த வேல்யூன்னு கொடுத்துட்டு மீனும் நமக்கு வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போடணுங்களா. அதுவே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வரும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்னன்னா ஒன்றும் இல்லை கண்ணு. இப்போ எப்படி நீங்கள் இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ஓகேவா, பாருங்கள். இதை நான் ஒரு டேபிளாக போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்கனால இப்படி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு கிவனில் எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 0, 1, 2, 3, 4, 5, 0 to 5 வரைக்கும் இருக்குது. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறப்போ இங்கே தான் 0 இருக்குது. அப்போ அதோட வேல்யூ என்ன, 1/5. 1ன்னு அப்ளை பண்ணோம்னா 1/5. அடுத்து 2 போகிறப்போ இங்கே இருக்குது. அப்போ அது எவ்வளோ இருக்குது, 1/10.
அடுத்து 3ன்னு போடுறோம். எக்ஸுக்கு 3 இருக்கிறப்போ 1/5. அடுத்து எக்ஸுக்கு 4 இருக்கிறப்போ நமக்கு என்ன இருக்குது 1/5. 5 இருக்கிறப்போ 1/10. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து எனக்கு ஃபார்முலாவுக்காக எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். ஓகே, இப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ இது 0 ஆயிருங்களா? 1 இன்ட்டு 1/5 1/5, 2 இன்ட்டு நீ இதில் டிவிஷன்லாம் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 2/10 இதை மல்டிப்ளை பண்ணால் 3/5, அப்படியே நியூமரேட்டர் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 4/5 இதை மல்டிப்ளை பண்ணால் 5/10. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது 0 தான். ஒரு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1/5 1/5, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 1/10 4/10, 9 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இன்ட்டு 1/5 9/5, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இன்ட்டு 1/5 16/5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஸோ 25/10. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு மீன் வேணும். மீன்னா இ ஆஃப் எக்ஸ், ஃபார்முலா என்ன? சம்மேஷன் ஆஃப் இந்த இடத்துல எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இந்த சம்மேஷன்னா அடிஷன் அர்த்தம். எதை? எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0 + 1/5 + 2/5 + 3/5 + 4/5 + 5/10. ஓகே வக்கண்ணே, இதுக்கு ஃபுல்லாக நான் 10ங்கிறத எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட்டு 5 ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒரு டினாமினேட்டர் 5. அப்போ 1 + 3 4, 4 + 4 8/5. இது ரெண்டும் நமக்கு 10. ஸோ 2 + 5 7. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 எடுத்தப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணுறப்போ 23/10. அப்போ நமக்கு இது பண்ணுறப்போ 2.3ன்னு வருது டிவைட் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு வேரியன்ஸுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை கணிங்க, எக்ஸ்னு இருந்தால் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட போகிறோம். ஓகேவா? அதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா? ஸோ அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 8.1. ஓகே, இப்போ எனக்கு வேரியன்ஸ் வேணும். வேரியன்ஸ் ஃபார்முலாவில் கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் எழுதி அதோட ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். 2.3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.29 வருது. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.81. ஸோ மீன் வந்து 2.3, வேரியன்ஸ் வந்து 2.81. ஓகேவா கண்ணே? சப்டிவிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதில் எக்ஸோட வேல்யூ 1 2 3 மட்டும்தான். பாருங்கள் 1 2 3 எடுத்துக்கிட்டேன். எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுக்கணும். 4 - 1 என்ன கிடைக்கும்? 3. அப்போது 3/6. ஓகேங்களா? அடுத்து எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். அதில் 4 - 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ 2/6. ஓகேங்களா? அதில் தான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து எக்ஸுக்கு 3ன்னு அப்ளை பண்ணுங்கள் ஃபங்க்ஷனில். 4 - 3 1. அப்போ 1/6. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு மீன் வேரியன்ஸ் வேணுங்கிறனால எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இதை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டின் சொன்னால அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.667. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 20/6. இது நமக்கு டிவைட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு மீன் வேணும் அப்படிங்கிறனால இதை வந்து டெசிமல் ஃபார்மேஷனில் கொண்டு வந்துடும். இதில் நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி இதையும் பாருங்கள். இதை அப்ளை பண்ணுறப்ப எனக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கனால இந்த 5/3 எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 25/9 வருங்களா? ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 5/9. லாஸ்ட் ஆன்சரை டெசிமல் ஃபார்மில் கொடுத்துக்கிட்டோம். அப்போ மீன்கிறது 1.667, வேரியன்ஸ் வந்து 0.56. ஓகே, அடுத்து தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். இதே தான் கொடுத்துருக்காங்களா? இது மாதிரி லிமிட்டு கொடுத்தாவே நமக்கு என்னென்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? லிமிட்டு கொடுத்துட்டாவே நமக்கு என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். 1 <x <2. அப்போ 1 <x <2 அங்கே இருக்கிறத நம்ம வேல்யூ எடுக்கிறப்போ பாருங்கள், இது மாதிரி இ ஆஃப் எக்ஸ் போடுறப்போ இன்டகிரேஷன் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இது மாதிரி இன்டர்வல் குடிச்சிட்டாவே அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம்னா இன்டகிரேஷன் வந்துடும். அப்போ இன்டகிரேஷன் இங்கே லிமிட் என்ன இருக்குது? 1 to 2. ஸோ 1 to 2 எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஃபார்முலா தானே. ஃபார்முலா என்ன? -∞ to +∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதா மீனுக்கு ஃபார்முலா. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2ங்கிற லிமிட் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 × x - 1. ஸோ அந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே கொண்டுட்டு போயிடுறேன். இது எக்ஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² - x. ஸோ இதை இன்டகிரேஷன் பண்ணுறப்போ x³/3 - x²/2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5/3 கிடைக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வேரியன்ஸ் போட முடியும். அதே தான் நமக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒன்றும் இல்லைக்குன்னு -∞ to +∞ x² × எஃப் ஆஃப் எக்ஸ் dxங்க தான் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே லிமிட் வந்து 1 to 2 x² எழுதிக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x - 1, அதாவது 2 இருக்கும். அந்த 2 தான் வெளியே எழுதிக்கிட்டேன். இது உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா
17/6ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வேரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே கொண்டு போய் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ 17/6, இது 5/3, இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 25/9. அப்போ இது ரெண்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 18, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 1/18 கிடைக்குது. ஸோ வேரியன்ஸ் வந்து 5/3, மீன் வந்து 5/3, வேரியன்ஸ் வந்து 1/18. ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், f of x equal to, ஓகே இதுவும் பாருங்கள் x greater than 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு இது மாதிரி இன்டர்வல் கொடுத்துட்டாவே இன்இக்வாலிட்டியில் இருந்தாவே நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் போடுறப்போ இதில் லிமிட் வந்து 0 எபோ அப்படிங்கிறப்போ 0 to infinity x into f of x. f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? 1/2. அந்த 1/2 தான் நான் வெளியே போட்டிருக்கேன். e⁻−x/2. ஓகே, இது பார்க்கறதுக்கு நமக்கு காமா இன்டகிரேஷன் ஃபார்முலா மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலா அதாவது x பவர் n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. இந்த இடத்துல ஃபார்முலா பாரு, e⁻−ax போட விட்டுட்டேன். e⁻−ax a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 1/2 இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை a⁻n+1. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 1/2 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை a-ஓட வேல்யூ 1/2, n-ஓட வேல்யூ 1 +1. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ இது 1 ஃபேக்டோரியல்னா 1, 1 + 1 வந்து 2 கிடைக்கும். அப்போ நமக்கு இது வந்து ரெசிப்ரோக்கல் இருக்குது, அது நியூமரேட்டர் போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2² கிடைக்கும். கேன்சல் ஆச்சுன்னா இப்போ e of x equal to 2. ஸோ இதே மாதிரி e of x² கண்டுபிடிக்கிறப்போ 1/2 வெளியே இருக்குது, x² அப்படி இருக்குது, f of x-ஓட வேல்யூ இருக்குது. அதே ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து n-ஓட வேல்யூ 2, a-ஓட வேல்யூ 1/2. ஸோ ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைட் பை a⁻n+1. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 8ன்னு கிடைக்குது. ஸோ வேரியன்ஸுக்கு இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஸோ மீன் வந்து 2, வேரியன்ஸ் வந்து 4. ஓகேவா கண்ணு? சரி கண்ணு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2 balls are drawn in success without replacement from an urn containing 4 red balls and 5 black balls. நமக்கு மொத்தமாக 2 balls எடுக்கணும் கண்ணு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பால்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு மொத்தமாக 4 ரெட் பால்ஸ் இருக்குது, 3 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஓகே, லெட் எக்ஸ் பி த பாசிபிள் அவுட்கம்ஸ் ட்ராயிங் ரெட் பால். அதாவது எக்ஸுங்கிறது வந்து நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ரேண்டம் வந்து ரெட் பால் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்டு மீன் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம போன எக்ஸசைஸில் போட்டதே தான். இதில் எக்ஸ்ட்ரா கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா மீன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போடுற வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் போட்டிருக்கோம், 11.2ல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு எக்ஸுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள், அந்த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எடுக்கணும். எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் பால்ஸ். அப்போ ரெட் பால்ஸ் வந்து நமக்கு மொத்தமாக எத்தனை பால் இருக்கணும்? 2 பால் எடுக்கணும். ஓகேவா? அந்த 2 பாலில் வந்து ஒரு ரெட் பாலே எடுக்காமல் ஒரு ஆப்ஷனில் இருக்கும், எக்ஸுக்கு 0ன்னு கிடைக்கும். 1 ரெட் பால் எடுத்து 1 பிளாக் பால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 2மே பிளாக் பால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 1 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது மொத்தமாக 4 ரெட் பால் இருக்குது, 3 பிளாக் பால் இருக்குது, மொத்தமாக டோட்டலாக வந்து 7 பால்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் f of 0 போடுறேன். அப்போ f of 0ன்னு என்ன அர்த்தம்? p of, அதாவது ஃபங்க்ஷன் வந்து f of xனாவே என்ன அர்த்தம்னா p of x equal to xன்னு அர்த்தம். எக்ஸுங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூ. ஸோ நமக்கு 0ன்னு எடுக்கிறப்போ இது என்ன? 0ன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ரெட் பாலே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ 2 பாலுமே எதுலேருந்து எடுக்கிறோம்? பிளாக் பால்லேருந்து எடுக்கிறோம். அப்போது 4 ரெட் பால்லேருந்து எதுவுமே எடுக்கல. அப்போ 4 0 3 ரெட் பால். பி ஆஃப் அப்படின்னாவே ப்ராபபிலிட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே என்எஃப்எஸ்ஸால் டிவைட் பண்ணுவோமா? நீங்கள் என்எஃப்எஸ் முன்னாடி கூட கண்டுபிடிச்சிக்கிட்டாலும் ஓகே, நான் இதில் போடல. 7 பாலுக்கு 2 பால் எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்எஃப்எஸ் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 21 கிடைக்குது. 4C0னா 4, இது 3, 3C2னா 3, அதாவது NC n-1 வேல்யூ n. அப்போ 1/7 கிடச்சிருக்கு. அதே மாதிரி f of 1 போடுங்க. அப்போ 1ன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரெட் பால் எடுக்கிறோன்னு அர்த்தம். இது ஃபுல்லாகவே ரெட் பால் எடுக்கிறதுக்கு தான் கண்ணு. 0ங்கிறது ரெட் பாலே கிடையாது, 2மே பிளாக் பால். இது 1னா ஒரு பிளாக் பால், ஒரு ரெட் பால். 2னா 2மே ரெட் பால்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 4C1னா ரெட் பால்லேருந்து ஒரு பாலும் பிளாக் பால்லேருந்து ஒரு பால் எடுத்துக்கிட்டோம். கீழே வந்து என்எஃப்எஸோட வேல்யூ 7C2, டோட்டல் நம்பர்லேருந்து 2 பால்ஸ் எடுக்கிறோம். இதோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணல, மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியல. 4C1னா 4, 3C1னா 3. ஸோ 4/7 எப்படி வந்ததுன்னா இது கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு இது 7 வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பார்க்குறப்ப x equal to 2னா நமக்கு 2மே ரெட் பால்லேருந்து எடுக்கிறப்போ 4C2, இது 3C0. 4C2ஓட வேல்யூ பாருங்கள், 4C2 எப்படி எடுக்கலாம்? 4 × 3 டிவைட் பை 2 × 1. 3C0ஓட வேல்யூ 1, இதோட வேல்யூ 21. கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 2/7 கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதுறப்போ எக்ஸும் f of x எழுதணும். எக்ஸுக்கு 0ங்கிறப்போ 1/7 கிடைச்சிது, 1ங்கிறப்போ 4/7, 2ங்கிறப்போ 2/7. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மீன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அப்படியே எடுத்து போட்டேன் பாக்ஸில் போடாமல். மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? e of xன்னு அர்த்தம். அப்போ e of x வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் x into f of x. ஸோ எக்ஸோட வேல்யூ f of x-ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? எக்ஸுங்கிறது இது, f of x-ங்கிறது இது. மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றையும் போடுறப்ப ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 8/7. ஸோ மீனோட வேல்யூ 8/7. ஓகேவா? இந்த இடத்துல மீன் அப்படின்னு ஹெட்டிங் எழுதலை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் மியூ அண்டு சிக்மா ஸ்கொயர் ஆர் தி மீன் அண்டு வேரியன்ஸ். ஓகேங்களா, மியூங்கிறது மீன், சிக்மா ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ். ஓகே, ஆஃப் தி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அண்டு random variable x and e of x plus 3 is equal to 10, e of x plus 3 whole square is equal to 116. So find mu and sigma square. Okay, ஒன்றும் இல்லை கண்ணு, e of x plus 3 ஓட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த பாருங்கள் ஃபார்முலா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். e of ax plus b எப்படி எழுதிக்கலாம், a into e of x plus bன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம்லவா. அப்போது இதே ஃபார்மேஷனில் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை இப்போ உள்ளே கொண்டு வரப்போ e of x plus 3 is equal to 10. இப்போ நமக்கு e of x வேணும்னா இந்த +3 அந்த சைடு போகிறப்போ -3. அப்போ e of x equal to 7. e of xனா என்ன அர்த்தம், மியூன்னு அர்த்தம். அப்போ மியூ is equal to 7 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. e of x plus 3 whole square is equal to 116ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது பார்க்கறதுக்கு எப்படி கண்டு இருக்குது, a plus b whole square ஃபார்மேஷனில் இருக்கா. இப்போ a square plus 2ab plus b square. ஓகே, ஈயை கொண்டுட்டு போகிறப்போ e of x square plus 6 into e of x. எப்பயுமே நமக்கு ஈயை உள்ளே கொண்டுட்டு போகிறப்ப என்ன பண்ணணும்னாக்கன்னு கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துட்டு அந்த வேரியபிளோட தான் போடுவோம். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் டேர்மில் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து e of x square அப்படியே இருக்குன்னு 6 into e of x ஓட வேல்யூ என்ன இருக்குது, 7 அப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் 9 is equal to 116. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 65ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறப்போ ஏன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது வேரியன்ஸு. ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ இதோட வேல்யூ 65, இதோட வேல்யூ 7 ஸ்கொயர். ஸோ நமக்கு 16 கிடைக்குது. அப்போ மியூ ஈக்குவல் டு 7, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு ஒன்ஸ். ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, மீன் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எதை எடுக்கணும் அப்படின்னா ஹெட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் என்னவா எடுத்துக்கணும்னா ஹெட்டுன்னு எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை காயின்ஸ் போடுறாங்க, 4 காயின்ஸ் போடுறாங்க. நமக்கு என்ன வேணும், ஹெட்டு வேணும். அப்போ 4 காயின்ஸ் நம்ம த்ரோ பண்ணுறப்போ 4மே எனக்கு டைல்ஸ் கிடச்சிருச்சுன்னா அப்போ ஹெட்டு கிடைக்காதளவா, அப்போ 0. அடுத்து 1 ஹெட்டு கிடைக்கலாம், 2 ஹெட்டு கிடைக்கலாம், 3 ஹெட்டு கிடைக்கலாம், 4 ஹெட்டு கிடைக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு இது n of s போடுறப்போ, சாம்பிள் ஸ்பேஸ் போடுறப்போ இதில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டும் எலமெண்ட்ஸும் போட போகிறோம். ஆப்ஜெக்ட் இதில் என்ன, நம்ம காயினை டாஸ் பண்ணுறப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஹெட்டும் டைல் தான் கிடைக்கும். அப்போ 2 இருக்குது ஆப்ஜெக்ட். அதில் வந்து நமக்கு எத்தனை இது போடுறோம் எலமெண்ட், நம்பர் ஆஃப் காயின்ஸு 4 காயின்ஸ். அப்போ n of s equal to 2 power 4. அப்போ அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 16. ஸோ லெட் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன, ரேண்டம் வேரியபிள், டினோட் நம்பர் ஆஃப் ஹெட். ஓகே, ஹெட் வந்து நமக்கு 0 1 2 3. 0ங்கிறது இது ஹெட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது 1 ஹெட்டு, இது 2 ஹெட்டு, 3 ஹெட்டு, 4 ஹெட்டு. ஓகேங்களா, நமக்கு மொத்தமாக 4 காயின்ஸ் இருக்குது. 4 காயின்ஸில் ஹெட்டே விழாமல் இருக்கிறதுக்கு 4c0/16 அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸால் டிவைட் பண்ணி போடணும், அதுதான் போட்டிருக்கேன். 4c0 வேல்யூ 1. அடுத்து x ஈக்குவல் டு 1ங்கிறப்போ 4லேருந்து 1 ஹெட் இருக்குது. ஏன்னா மொத்தமாகவே 4 ஹெட்டு தான் கிடைக்கும். அதில் 4ல் ஒன்றுமே ஹெட்டாக கிடைக்காதது. இதில் 4 ஹெட்டில் 1 ஹெட்டு கிடைச்சிருக்கு. 4ல் 4 இங்கே பாருங்கள் 2 கிடைக்குது. அடுத்து 3 கிடைச்சிருக்கு. ஏன்னா 4 காயின்ஸ் தான் நமக்கு டாஸ் பண்ணுறோம். அப்போ n of s டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். n of sங்கிறது 16. ஓகேவா, இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், x 0 1 2 3 4 அதோட வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும் தான் நான் போட்டிருக்கேன். 4c2னா 4 into 3/2 into 1. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போ 2 3 சார் 6. அடுத்து 4c4ஓட வேல்யூ 1, nc1. இது 4c3னா நமக்கு 4 தான் கிடைக்கும். ஓகேவா, சரி. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீன் கேட்டிருக்காங்க. மீன்னா ஃபார்முலா தெரியுமில்லவா, e of x into f of x. ஸோ x into f of x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சம்மேஷனுக்கு நடுவில் ப்ளஸ் கூடி போட்டிருக்கோம், ஆட் பண்ணி போட்டோம்னா 2. ஓகே, அடுத்து நமக்கு வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ்னாவே சம்மேஷன் e of x ஸ்கொயர் வேணும். அப்போ x ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். 0 into 1/16, 1 into 4/6, 4 into 6/16, 9 into 4/16, 16 into 1/16 போட்டிருக்கேன்னா இதெல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எதுவும் கேன்சல் பண்ண வேணாம். ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால ஃபுல்லாக நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி போட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. இப்போ நமக்கு வேரியன்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, e of x ஸ்கொயர் மைனஸ் e of x த ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 இது வந்து 2. அப்போ பார்த்திங்கன்னா 1 கிடைக்கிது. மீன் வந்து 2, வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேவா கண்ணே, ஓகே. இப்போ பாருங்கள், அடுத்து a commuter train punctually at a station every half an hour. ஓகே, each morning a student leave his house to the train station. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா எவரி half an hourக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் வருது. எவரி மார்னிங் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவன் ஹவுஸ்லேருந்து அந்த ட்ரெயினை போய் பார்த்துட்டு வரான். லெட் எக்ஸ் டினோட் தி அமௌண்ட் ஆஃப் டைம். எக்ஸுங்கிறது டைமை குறிக்குது இன் மினிட்ஸில். தட் த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் ஃபார் த ட்ரெயின் ஃப்ரம் த டைம் டு ரீச் த ட்ரெயின் ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் வர வரைக்கும் அவன் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறான். ஓகேங்களா, இட் இஸ் நோன் தட் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க.
ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, அப்டைன் த இன்டர்பிரிட் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனுன்னு. மீன் மட்டும் தான் இதில் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள் டினோட் த வெயிட்டிங் டைம். ஓகே, இப்போ வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கேயே லிமிட் கொடுத்துருக்காங்க 0 to 13. அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா வந்து -∞ +∞ x × f(x) dx. ஓகேங்களா, இதில் வந்து லிமிட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0 to 30 x × f(x) போட போகிறோம். f(x) நமக்கு இங்கே 1/30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/30 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x²/2 கிடைக்கும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் x²/2. ஸோ x²/2 தான் நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா 60 கிடச்சிரும். இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 15. அப்போது வந்து அவன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டைம் ஆஃப் ஃபெயிலியர் இன் thousands of hours of an electronic equipment used in a manufacture. ஓகே, இது வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 1000 times. ஓகே, கம்ப்யூட்டர் ஹேஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டரோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா PDF கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் லைஃப் மீன்ஸ் நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ். ஓகேங்களா, இதுலேயும் நமக்கு மீன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அதே ஃபார்முலா தான் -∞ +∞ x × f(x) dx. இதில் x f(x)ஓட ஃபங்க்ஷன் 3 × e⁻³ 3x கண்ணு. லிமிட் வந்து 0 to ∞. ஏன்னா >0 அப்படிங்கிறப்போ 0 to ∞ கண்ணு. இந்த 3 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 0 to ∞ x × e⁻³ 3x dx. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, 0 to ∞ இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, x⁻n e⁻−ax × dx அப்படின்னா ஃபார்முலா என்ன, n⁴ டிவைட் பை a⁻n+1. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு n-ங்கிறது 1, a-ங்கிறது 3. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ 1⁴ டிவைட் பை 3⁻1+1. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 1⁴ 1, 3² 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. ஸோ e(x) வந்து 1/3. இதில் நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது நமக்கு தேவையில்லை, நான் ஆனால் எழுதிட்டு நடக்குதுக்கண்ணு. e(x²) தேவையில்லை, நமக்கு மீன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் e(x²). ஏன்னா புக்கில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கண்டுபிடிச்சிருப்பேன். இதோட நமக்கு போதும். ஓகேங்களா, e(x²) இந்த இடத்துல என்ன கண்ணு வைக்கணும், x². அவ்வளோதான், x² × ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். n-ஓட வேல்யூ 2, a-ஓட வேல்யூ 3. அப்போ n⁴ a⁻n+1 போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2/9 கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருக்கண்ணு. 7th கொஷின். The probability density function of the random variable x. இது வந்து 5 mark கொஷின் கண்ணு, இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. இது கொடுத்துருக்காங்க. என்ன கண்ணு கொஷின் கேட்டிருக்காங்க, மீனும் வேரியன்ஸாக. ரொம்ப ஈஸி கண்ணு. நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா லிமிட் கொடுத்துருக்கனால இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ e(x) கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, -∞ +∞ x × f(x) dx. ஓகேங்களா, இங்கே f(x)ங்கிற ஃபங்க்ஷனில் லிமிட் என்ன இருக்குது, >0. >0ன்னா என்ன அர்த்தம், 0 to ∞. ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, 16x × e⁻⁴x. அதுதான் எழுதியிருக்கேன். இந்த 16 வெளியே எழுதிட்டாங்கன்னு x × x². ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வேல்யூ இங்கே 2 இருக்குது, ஏவோட வேல்யூ 4. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து நமக்கு வேரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக e(x²) வேணும். ஸோ x² × f(x) dxங்கிறதா இதுக்கு ஃபார்முலா. இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா f(x)ஓட ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த லிமிட் வந்து 0 to ∞ x² × x x³ e⁻⁴xக்குன்னு 16 வெளியே எடுத்துட்டேன். இதுக்கும் இதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். n-ங்கிறது 3, a-ங்கிறது 4. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/8 கிடைக்குது. அப்போ வேரியன்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறப்ப வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, e(x² - e(x) the whole square. ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/8 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ மீன் வந்து 1/2, வேரியன்ஸ் வந்து 1/8. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். எ லாட்ரி வித் 600 tickets gives one prize வந்து பார்த்தீங்கன்னா 200 rupee. மொத்தமாக 600 டிக்கெட்ஸ் இருக்குது கண்ணு. அதில் வந்து 1 ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 200, 4 ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா 100, 6 ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஓகே, இஃப் த டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா ₹2. டிக்கெட் காஸ்ட் வந்து ₹2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட், அதாவது மீன் தான் கேட்டிருக்காங்க கண்ணு. எக்ஸ்பெக்டட் அப்படின்னாவே மீன் தான். எதுக்கு கேட்டிருக்காங்க, வின்னிங் அமௌண்ட் ஆஃப் டிக்கெட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே கண்ணு, இப்போ நமக்கு ஓவராலாக எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது, 600 டிக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸுங்கிறது நான் என்னவா எடுத்துக்கிறேன், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வின்னிங் அமௌண்ட், அதை தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ வின்னிங் அமௌண்ட் நமக்கு என்னென்ன இருக்குது, 200 வின்னிங் அமௌண்ட் இருக்குது, அடுத்து 100 இருக்குது, அடுத்து 50 இருக்குது. நான் லாஸ்ட்டில் 0 போட்டிருக்கிறது அமௌண்ட் எனக்கு வின் பண்ணாமல் கிடச்சிருக்கலாம், 0ங்கிறது எனக்கு கிடச்சிருக்கலாம். ஏன்னா எந்த இதுவுமே எனக்கு லாட்ரி அடிக்கலை அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கலாம்னா 0ங்கிறது கிடைக்கலாம் அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன்.
இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறப்போ இப்போ 200ல் எவ்வளோ டிக்கெட்ஸ் கணக்கு கிடைக்கிது, ஒரு ப்ரைஸ் தான் 200. ஸோ 1/600ன்னு போட்டிருக்கேன், n/a/n/s. அடுத்து 100ங்கிறதுல நமக்கு எவ்வளோ இருக்குது, 4 ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4/600, அந்த 600 டிக்கெட்டில் 4 ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா 100 ரூபிக்கு இருக்குது. அடுத்து 600 டிக்கெட்டில் 6 ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா 50 இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் ஓகேங்களா, இதில் 50 ரூபியில். அடுத்து 0ங்கிறதுல எப்படி நான் 589 போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 1 + 4ங்கிறது 5 + 6 11 11 டிக்கெட் வந்து ப்ரைஸுக்கு போயிடுது. அப்போ அந்த 600ல் 11 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 589 கிடைக்கும். இந்த 589க்கு நமக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டே கிடையாது, அதாவது 0. அதை தான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். 200ல் எவ்வளோ இருக்குது f(x), 100க்கு எவ்வளோ, 50க்கு எவ்வளோ, 0க்கு எவ்வளோ. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு E(x) கண்டுபிடிக்க போகிறோம், மீனோட வேல்யூ. ஸோ மீனோட வேல்யூ நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இது அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு x × f(x)ல நான் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு 900/600 கிடைக்குதுக்கான இது 0 வருதல்லவா. இது எல்லாமே நான் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். அப்போ 900/600 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 3/2ன்னு கிடைக்குது. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.50. அப்போ எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வின்னிங் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ₹150. ஆனால் நமக்கு ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோ கிடைக்குது, ₹2 கிடைக்குது. அப்போது நமக்கு வின்னிங் அமௌண்ட் ₹1 வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிக்கெட்டே ₹2 வாங்குறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், லாஸ் ஆகிருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்போ லாஸ்ன்னு போடலை, ப்ராஃபிட் அப்படின்னு போடுறப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இதுவும் வின்னிங் அமௌண்ட்டையும் அந்த காஸ்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்போ மைனஸில் வருது. அப்போ ஸோ மைனஸில் வர்றப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அது நமக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் ஓகேவா. ஓகே, இப்போ நான் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஃபார்முலான்னு சொன்னளவா, அது எப்படி வந்ததுங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து E(ax + b), அது ஃபார்முலா என்னென்னா a × E(x + b), இந்த ஏவும் பியும் கான்ஸ்டன்ஸ். ஓகே, நான் லெட் xbங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கிறேன். அப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் சம்மேஷன் ஆஃப் x × f(x) தானே ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் x × f(x) தான் டிஸ்க்ரீட்டுக்கு ஃபார்முலா. ஸோ அந்த இங்கே எக்ஸுங்கிறது என்ன, ax + b. நான் இங்கே வந்து ஐங்கிற ஜென்ரல் ஃபார்முலா எடுக்கிறனால xiன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இதுவும் xiன்னு எடுத்துக்கிறேன், அதான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ரெண்டு டேர்மையும் axi × f(xi), b × f(xi)ன்னு. இதுக்கு தனியாக சம்மேஷன் போடுறேன், இதுக்கு தனியாக சம்மேஷன் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஃபார்முலா கண்ணு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா E(x) அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா சம்மேஷன் ஆஃப் x × f(x)னா இதோட ஃபார்முலா E(x)ஓட ஃபார்முலா. இது வந்து f(xi) அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முன்னாடி ஃபார்முலா எழுதுறப்ப நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சம்மேஷன் ஆஃப் f(x)ஓட வேல்யூ என்னன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ இது என்ன கிடைக்கும், வெறும் b மட்டும் கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சாக்கண்ணே, அவ்வளோதான். அங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் x = E(x)² - E(x)² எப்படி வந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் E(x) அப்படின்னா மியூனு. அப்போ இதுவும் ஃபார்முலா முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்குது, E(x - μ²)ன்னு. இது வந்து a - b² ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஈயை உள்ளே கொண்டு போயிருக்கேன். உள்ளே கொண்டு போகிறப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு பக்கத்தில் தான் போடணும்னு. இந்த 2μங்கிறது கான்ஸ்டன்ட்டும். ஸோ E(x) இது வெறும் கான்ஸ்டன்ட் டேர்மில் அப்படியே எழுதியாச்சு. E(x)னா நமக்கு என்ன அர்த்தம், மியூ. ஸோ அப்போ இதுக்கு மியூன்னு எழுதிக்கிட்டேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2μ². இங்கே ஒரு μ² இருக்குது. அப்போ மைனஸ்லேருந்து ஒரு ப்ளஸ் போச்சுன்னா -μ². மியூ அப்படின்னா நான் E(x). ஸோ E(x) எழுதி ஹோல்². ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோமாக்கண்ணே. ஓகே, அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. வேரியன்ஸ் ஆஃப் ax + b = a² × வேரியன்ஸ் ஆஃப் x. ஓகே, இதுலேயும் ab அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான் கண்ணு. வேரியன்ஸ் ஆஃப் a(x) நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தான் கண்ணு அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது E(x - E(x) ஹோல்². இந்த ஃபார்முலா இது வந்து மியூன்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. இது x, இது E(x). அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது உள்ளே கொண்டு வரப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, E(ax + b) எப்படி எழுதிக்கலாம், a × E(x), இந்த மைனஸ் அப்ளை பண்ண -b. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த +b -b கேன்சல் ஆயிருக்கேன்னு, இது ax - a × E(x). இது ரெண்டுக்கும் a காமனாக இருக்காக்கண்ணே, வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கிறப்ப இது ஒரு ஸ்கொயரில் இருக்கனால ஸ்கொயரோட சேர்த்து வெளியே எடுத்துருக்கேன். அப்போ a² × x - E(x) தான் ஹோல்². ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கும் ஸ்கொயர் இருக்கா, இதை வெளியே எடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே வந்துருச்சு. இதை ஈயை உள்ளே கொண்டு போயிருக்கு. ஈயை கொண்டு போகிறப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே வந்துருமல்லவா. இது எதோட ஃபார்முலா, x - E(x) ஹோல்²ங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலான்னு இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணி இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுக்கண்ணே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கொஷின் வந்து எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் போட்டிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டது தான், அதனால் ஏற்கனவே முன்னாடி எக்ஸசைஸில் சொன்னதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், எந்த சம் டவுட்டு அப்படிங்கிறத. ஒரு 4 சம் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எல்லாமே ஒரே மாதிரி சம் தான் ஓகேவாக்கண்ணே. ஸோ கம்ப்ளீட்டட் இந்த எக்ஸசைஸ்.